அனுபவம் என்றால் என்ன? ஒருவன் கடவுளை பார்த்து கேட்டான் சந்தோஷம் என்றால் என்ன என்று சந்தோஷமாக இருந்து பாரு தெரியும் என்றார் துன்பம் என்றால் என்ன என மனிதன் கேட்டான் துன்பத்தை அனுபவித்து பார்த்தறியும் என்றார் கடவுள் உழைப்பு என்றால் என்ன என மனிதன் கேட்டான். கடவுள் உழைத்து பார்த்தெரியும் என்றார் சுகம் என்றால் என்ன என்றான் சுகமாக இருந்து பார்த்தெரியும் என்றார் அனுபவம் என்றால் என்ன என்றான். அனுபவப்பட்டு பார்த்தெரியும் என்றார் எல்லாவற்றையும் அனுபவித்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் எதற்கு என மனிதன் கேட்டான். அந்த அனுபவமே நான்தானடா மனிதா என கடவுள் கூறினார். புத்தகங்கள் படிக்கும் பழக்கம்தான் ஒருவனை முழுமையான மனிதனாக மாற்றும். வெற்றியை எப்படி சாதனை ஆக்குவது, தோல்வியை எப்படி தோற்கடிப்பது என உணர்ந்து செயல்பட வேண்டும். புத்தகங்களை நாம் மேலிருந்து குழே வாசிக்கிறோம். புத்தகங்கள் நம்மை மேலே உயர்த்தும். வரி இல்லாத ஒரே செல்வம் ஆரோக்கியம். அதை போற்றி பாதுகாப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். நம் பேச்சின் திறவுகோல் சவுக்கியமா? எப்படி இருக்கிறீர்கள் என்பதுதான். உடல் நலமும் ஆரோக்கியமும் கடவுள் தந்த பொக்கிஷம். நோய் வந்து மருத்துவம் பார்த்து செலவு செய்து அவஸ்தைப்பட்ட பிறகுதான் ஆரோக்கியத்தின் அருமை புரிகிறது. எனவே தன்னம்பிக்கையுடன் கடவுளை நினைத்து சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கள்.